வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். பல்லி கத்தக்கூடிய பலன்கள் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. பல்லி விழும் பலன்கள் அப்படின்றது அது தனி. பல்லி கத்தக்கூடிய பலன்கள் அப்படின்றது அது தனியா இருக்கும் அதாவது கவுளி சத்தம், கவுளி கத்துது, சகுனம் சொல்லுது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த கவுளி சத்தம் அப்படின்றது தான் இந்த பல்லி கத்தக்கூடிய பலன்கள். இந்த பல்லி கத்தக்கூடிய பலன்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, அந்த சம்பவத்துக்கு முன்பே இந்த பல்லி கத்தும் அது நல்ல சம்பவமா? கெட்ட சம்பவமா? அப்படின்றத நீங்க வாட்ச் பண்ணீங்கன்னா தான் தெரியும். அந்த பல்லி கத்துறத நீங்க வாட்ச் பண்ணா தான் தெரியும். அதாவது அ கெட்ட சம்பவங்கள் நடப்பதற்கு முன்னாடி இந்த பல்லி நமக்கு அலர்ட் கொடுக்குதா? அல்லது நல்ல சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த பல்லி நமக்கு அலர்ட் குடுக்குதா? மொத்தத்துல இது நல்ல சகுனத்துக்கு அலர்ட் குடுக்குதா? கெட்ட சகுனத்துக்கு அலர்ட் குடுக்குதா? அப்படின்னு சொல்லி அதாவது சிக்னல் குடுக்குதா? அப்படின்றத நீங்க வாட்ச் பண்ணி தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனா, கண்டிப்பா இந்த பல்லி கத்துவதற்கு உண்டான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டுருக்காங்க. நாம் அறிஞ்ச வரைக்கும், ஆய்வு செஞ்ச வரைக்கும் இருக்கு. பல்லி கத்துவதற்குண்டான பலன்கள் கட்டாயம் இருக்கு. அது அவரவர்கள் மனோநிலையை பொறுத்து அதை ஏற்றுக்கிறதுக்கும், ஏற்றுக்காததுக்கும் அவரவர்களுடைய மனோநிலையை பொறுத்து நாம் இங்கு சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதோ அதை சொல்லிவிடுவோம். நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட வரைக்கும் நமக்கு என்ன கிடைத்ததோ அதையும் நாம் சொல்லிவிடுகிறோம். இந்த பல்லி கத்துதல் என்பது ஒரு சிறப்பான சகுனம், நிமித்தம் அப்படின்னு சொல்லலாம். இத விரிவா பார்க்கறதுக்கு முன்னாடி புதிதாக நமது சேனலை பார்த்துட்டு இருக்க உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் உள்ள அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் என்ற இடத்தை கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டும் அல்லாது ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும், உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், முதலில் எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். அப்படியே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த பல்லி கத்தும் பலன்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நாம் முன்பு சொன்னது போல ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது அந்த நிகழ்வு நடப்பதற்கு முன்கூட்டியே இந்த பல்லி சத்தம் எழுப்பும். அது நல்ல நிகழ்வுக்கு எழுப்புகிறதா, கெட்ட நிகழ்வுகளுக்கு எழுப்புகிறதா அப்படின்னு சொல்லி அந்த பல்லி சத்தம் எழுப்புவதை நீங்கள் கவனித்து அதை நீங்கள் பின்பற்றி கொள்ள வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சுப காரியங்கள் நடக்கிறது அப்படின்னா அதை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டிருப்பீர்கள். நமது பையனுக்கு இந்த வேலை வாய்ப்பு ஏற்படுத்திட்டு வந்திருக்கேன். இது ஒரு அருமையான வேலை வாய்ப்பு. இது அவன் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டான்னா சிறப்பா போய் சேர்ந்துருவான். லைஃபே நமக்கு மாறிடும். இப்படி ஒரு பரஸ்பரமான ஒரு கலந்துரையாடல் இப்படி பேசிட்டு இருக்கீங்க ஃபேமிலியில அப்படின்னு சொல்லி வைக்கும்போது, அந்த பல்லி அப்போ சத்தம் போடுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த நிகழ்வுன்றது உடனே நடந்து விடுகிறது. போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்துடுறாரு. ரிசல்ட் வந்தோடனே பாஸு, கையிலேயே போஸ்டிங்கு, போய் வேலையில அமர்ந்துக்கிறாரு. இந்த பல்லி அதை முன்கூட்டியே அறிவிக்கிறது. நீங்க பேசிட்டு இருக்கும்போதே அது அந்த சத்தம் எழுப்புனதுனால இந்த நிகழ்வு உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பேசுனது சரிதான் அப்படின்னு சொல்லி அந்த பல்லி சத்தம் அதை உறுதி செய்யுது. அதை கேட்டுட்டு நீங்க இன்னும் எஃபோர்ட் போட்டு, இன்னும் சிரத்தை எடுத்து, இன்னும் முயற்சி எடுத்து வெற்றி இலக்கை நோக்கி இன்னும் ஸ்பீடா நீங்க போனீங்கன்னா
கட்டாயம் 100க்கு 200% பலனை பெற முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கக்கூடியது தான் இந்த பல்லியோட சப்தம் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். அதேபோல ஒரு கெட்ட நிகழ்வு நடக்குது. அத பத்தி நீங்க யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா கெட்ட நிகழ்வ பத்தி நாம மறக்க தான் நினைப்போம் ஒழிய, அத பத்தி பேச மாட்டோம். இந்த கெட்ட நிகழ்வுகள்லாம் திடீர் திடீர்னு வரும் வந்து, திடீர் திடீர்னு போகும். அப்படின்றது தான் வந்து இந்த கெட்ட நிகழ்வுகள். அப்படி இருக்கும்போது, ஒரு பல்லி கத்துது அப்படின்னு சொல்லி சொன்னா, அது கத்துன அடுத்த ஒரு 1 மணி நேரத்திலேயே, 2 மணி நேரத்திலேயே அல்லது 1 நாள், 2 நாள்லேயே ஒரு கெட்ட சகுனம். அவர் அங்க இயற்கை எய்தி விட்டார். இவர் இங்கு விபத்தில் மாட்டிக்கொண்டார். அவர் அப்படி அப்படின்ற மாதிரி இந்த கெட்ட தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து சேரும். அந்த பல்லி சொல்லக்கூடிய, அந்த கத்தக்கூடிய அந்த சப்தத்தை நீங்க வாட்ச் பண்ணணும், கவனிக்கணும். அப்ப கவனிச்சுன்னா, இந்த பல்லி கத்துனா நமக்கு சுப நிகழ்வுகள்ன்றது நடக்கிறதில்ல. கெட்ட நிகழ்வு நடக்கிறத தான் இது முன்கூட்டியே வந்து உணர்த்துது. இந்த பல்லி கத்துனுச்சுன்னா, அப்ப அசுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எங்கிருந்து அது வரப்போகிறதோ தெரியல அப்படின்னு சொல்லி நீங்க முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக நீங்க இருந்துக்கலாம். இந்த 2 வகையான சப்தங்கள் இருக்கிறது உங்களுக்கு. சுப நிகழ்வுக்காக எழுப்பக்கூடிய சப்தமும் இருக்கிறது. அசுப நிகழ்வுக்காக எழுப்பக்கூடிய சப்தமும் இந்த பல்லி கத்தும் பலன்கள்ல இருக்கு. மொத்தத்துல பல்லி கத்தக்கூடிய அந்த சப்தங்கிறது ஒரு நிகழ்வு நடக்கு அப்படின்றத அறுதியிட்டு சொல்லக்கூடியது. அது எந்த மாதிரியான நிகழ்வு அப்படின்றத நீங்க தான் அந்த பல்லி கத்தும் பொழுது வாட்ச் பண்ணி அத நீங்க ஆ தயார்படுத்தி வச்சுக்கணும் நீங்க. இந்த இந்த பல்லி கத்தும் பொழுது, இந்த திசையிலிருந்து கத்தும் பொழுது, இந்த நிலையில் அது நமக்கு நல்லது தான் தருது, அது கெட்டத தான் தருது அப்படின்றத நீங்க அந்த பல்லி சத்தத்த வாட்ச் பண்ண உங்களுக்கு அது தெரிஞ்சிரும். அப்படிதான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த பல்லி கத்துறது பார்த்தீங்கன்னா, நெறைய வீட்ல வந்து இருக்கு. நெறைய வீட்ல பார்த்தீங்கன்னா, பல்லி கத்திக்கிட்டே கூட இருக்கலாம் வந்து. அவங்களுக்கு இது போன்ற சம்பவங்கள்லாம் ஒரு பெருசா இருக்காது. நல்லதும் இல்ல, கெட்டதும் இல்ல. அது கத்திட்டு கெடக்கும். அந்த மாரியெல்லாம் கத்திட்டு இருந்தா நாங்க பார்த்தோம்னா, எந்த விதமான இதுவும் இல்லையே! எங்களுக்கு எந்த விதமான நல்லதும் நடக்கல. எந்த விதமான கெட்டதும் நடக்கலையே! ஆனா பல்லி கத்திக்கிட்டு தானே இருக்கு. அப்படின்ற ஒரு நிலைப்பாடு உள்ள வீடுகளும் இருக்கு. மக்களும் இருக்கிறாங்க வந்து. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பல்லி கத்துவது, எல்லா பல்லியும் கத்துவது உங்களுக்கு சகுனமாகாது. இங்க தான் விஷயம் இருக்கு. எல்லா பல்லியும் கத்துவது உங்களுக்கு சகுனமாகாது. ராஜபல்லி அப்படின்னு சொல்லியிருக்கு. பல்லியில உங்களுக்கு ராஜபல்லி அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பல்லி கத்தும்போது தான் உங்களுக்கு இந்த சகுன நிகழ்வுகள் நல்லதும், கெட்டதும் நடப்பது அதுதான் உணர்த்தும். மற்ற பல்லிகள் கத்துவது பலன் கிடையாது. அது கர்த்தருக்குண்டான தன்மையும் அந்த பல்லிகளுக்கு இல்லை. இந்த ராஜ பல்லிகளுக்கு மட்டும் தான் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய அந்த என்ன சொல்றது? இந்த வைப்ரேஷன் ஆரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா? அதோடு அந்த பல்லி ஒன்றி போகும். உங்களுடைய ஆராவுக்கு எந்த விதமான நல்ல ஆரா வந்து சேர வருதா? கெட்ட ஆரா சேர வருதா? அப்படின்னு சொல்லி இந்த பல்லி வந்து அத அப்சர்வ் பண்ணும். உள்வாங்கும். உள்வாங்கி அப்பொழுது தான் அது வந்து ஆ சமிக்கை செய்யும். அதாவது சிக்னல் கொடுக்கும். அந்த கத்துறது வந்து. அது உங்க குடும்பத்துல எத்தன பேர் இருக்கிறீங்களோ, அத்தன பேரோட ஆறாவையும் அது வாட்ச் பண்ணும், அப்சர்வ் பண்ணும். ஆனாலும் ஒருத்தருக்கு தான் அது வந்து சொல்லும் அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. உங்க குடும்பத்துல நீங்க 4 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, அல்லது 5, 6 பேர்ன்னு கூட்டு குடும்பமாக இருந்தாலும் சரி, உங்களது ஆறாவை அந்த அந்த ராஜபல்லி என்பது அது ஆகர்ஷணம் செய்யும். அது அக்செப்ட் பண்ணிட்டு, யாரோடைய ஆறாவுக்கு என்ன நிகழ்வுகள் வருகிறது, நல்லதா, கெட்டதா அப்படின்றத முன்கூட்டியே அது வந்து சமிக்கை செய்யும். அதாவது சிக்னல் குடுக்கும் வந்து கத்தும். அந்த பல்லி கத்தக்கூடியத நீங்க அந்த பல்லிய வாட்ச் பண்ணணும். இந்த பல்லி கத்துது. இது கத்துன பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள நீங்க வாட்ச் பண்ணணும். நல்ல நிகழ்வுகள் ஆ அதிகமாக நடக்குதா? கெட்ட நிகழ்வுகள் அதிகமாக நடக்குதா? அப்படின்னு சொல்லி நீங்க வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிரும். இப்போ இந்த பல்லி கத்துனாவே நல்லது தான் நடக்குது, அல்லது கெட்டது தான் நடக்குது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம் வந்து. இப்போ இந்த ராஜபல்லி அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு
அந்த சகுனத்தை அறுதியிட்டு சொல்லக்கூடிய பள்ளிகள், மீதமுள்ள பள்ளிகள் கத்துவதற்கு பலன் கிடையாது அப்படின்றத குறிப்பா தெரிஞ்சுக்கிங்க. இந்த பள்ளி விழும் பலன் அப்படின்றது அது தனியா கேட்டிருந்தீங்க. அது தனியா சொல்லவா அது ஒரு பதிவுல நானு போடுறேன். இப்போ இந்த கவுளி சத்தம் அப்படின்றத இந்த பதிவுல மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நல்லது செய்வதும், கெட்டது செய்வதும் இந்த பல்லிக்கு தெரியும். நிகழ்வது இந்த பல்லிக்கு தெரியும். அதை முன்கூட்டியே சொல்லும். மேக்ஸிமம் இதனுடைய அ தாற்பரியம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வீடு அப்படின்னு இருந்தா நீங்க நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும், நல்லதையே சொல்லணும். அப்பொழுதுதான் இந்த ஆறா நல்ல ஆறாவா உங்களுக்கு இருக்கும். இந்த பல்லி உள்வாங்குற பல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது நல்ல சகுனத்தையே சொல்லும் வந்து. கெட்ட விஷயங்கள பார்த்து, கெட்ட விஷயங்களே பேசி, கெட்ட விஷயத்தையே சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த அ பல்லி வாங்கக்கூடிய அ உள்வாங்கக்கூடிய கதிர்வீச்சும், உங்களுடைய ஆறாவும் கெட்டுப்போன அந்த நிகழ்வுகளையே தான் சொல்றதுனால, இந்த பல்லியோட பலனும் உங்களுக்கு கெட்டுப்போன நிகழ்வையே எடுத்துச் சொல்ற அளவுக்கு வந்துடும். அப்ப நல்லது நடப்பதும், கெட்டது நடப்பதும் நீங்க உங்க வீட்ல பேசக்கூடிய பேச்சு, வார்த்தைகள், செயல்பாடுகள் இதன் வழியாகத்தான் நடக்கும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்க வேணும். இந்த பல்லி விழும் பலன் அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு பலனாக இருக்கு. அது வந்து உங்களுக்கு நாளை அல்லது வரக்கூடிய பதிவுகள பார்ப்போம். இன்னைக்கு இந்த பல்லி கத்தும் பலன்கள் அப்படின்றது உங்களுக்கு சிறப்பாக அமைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.